தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/12/2025 வெள்ளிக்கிழமை. சதயம் நட்சத்திரம் காலை 6:14 வரை, பிறகு பொருட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அஷ்டலட்சுமியின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி. பொதுவாக 8 லட்சுமி உங்களுக்கு தெரியும். வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, ஜெயலட்சுமி அப்படிலாம் இருக்கு. இந்த லட்சுமிக்குன்னு பாடல் படிக்கிற போது எல்லாத்துக்குமே துதி பாடல் இருக்கு. ஆனால் லட்சுமிக்கு மட்டும் வருகை பதிகம் படிக்கணும். இப்போ ஒரு பாடல் படிக்கணும்னு வச்சுங்க. கற்று நான் புகழடைந்து காசனியில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணுமென்று கேட்கின்றேன். பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார் விஜயலட்சுமியே, வற்றாத அருட்கடலே வருவாய் இது சமயம் அப்படின்னு நம்ம விஜயலட்சுமிக்கு படித்தோம்னா நமக்கு கற்று புகழடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நெஞ்சில் கவலையெல்லாம் நிழல் போல தொடர்ந்ததனால் தஞ்சமென உன்னை அடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே. எப்பவுமே கவலை இல்லாத மனிதனே இல்லை. கவிஞர் கண்ணதாசன் கூட கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கவலை வந்துச்சுன்னு சொல்லுவார். நெஞ்சில் கவலையெல்லாம் நிழல் போல தொடர்ந்ததனால் தஞ்சமென உன்னை அடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே, அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகா லட்சுமியே, வட்டமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம்னு ஒரு பாடல். அதாவது அந்த இலக்குமி மகாலட்சுமி அருள் இருந்தா நமக்கு பணக்கவலையே இருக்காதான். இப்படி ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அதில் அந்த அடிப்படையில் இப்போ தானியலட்சுமியினுடைய அருளை பெறணும்னு வச்சுங்க. எப்போவுமே சாப்பாட்டு கவலை இல்லாமல் இருக்கணும்னா தானியலட்சுமி படம் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். அதே சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னலட்சுமி படம் இல்லை அன்னபூரணி படம் சமையல் கட்டில் மாட்டியிருப்பாங்க. ஹோட்டல்கள் எல்லாம் அன்னபூரணி படம், அன்னலட்சுமி படம் மாட்டியிருப்பாங்க. ஹோட்டல் ரொம்ப விருத்தியாக இருக்கும். அந்த தனலட்சுமி அருளை பெறணும்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் பிறருக்கு விருந்தளித்து உபசரித்தாலே அந்த தானியலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்குமா. அதே மாதிரி சௌபாக்கிய லட்சுமின்னு ஒன்று இருக்கு. அந்த லட்சுமி வகையில் 8ல் 1. அதனுடைய அருளை பெறணும்னா பிறகு மனது நோகாமல் நடந்துக்கணுமா. சில பேர் பாருங்க, எப்போ பார்த்தாலும் குறையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது பண்ண சரியில்லை, இது பண்ண சரியில்லை, குற்றம் குறைய கண்டுக்கினே இருக்காங்க. அது மாதிரி குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படிங்கிற, ஊருடன் பயக்கின் வேருடன் கெடும் அப்படிங்கிறான். இதெல்லாம் ஔவையாருடைய வாக்கு. ஆகையினாலே பிறகு மனது நோகாமல் யார் பேசுகிறார்களோ அவர்களிடம் சௌபாக்கிய லட்சுமி வந்து அவங்க வீட்டிலே குடியேறிடுவாளாம். இப்படி ஒவ்வொரு இலக்குமையும் நம்முடைய வீடு தேடி வரணும்னா நாம என்ன செய்யணுங்கிறது ரொம்ப அழகாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ரசபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். அது மட்டுமல்ல, எதிரிகள் விலகி இன்பம் தருகின்ற நாளாக கூட இந்த நாள் அமைகின்றது. 6க்கு அதிபதி புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். எனவே எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். நீங்கள் எந்த திட்டம் திட்டினாலும் அது வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு கூடி புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் லாபம் 2 மடங்காக உயரும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. 4ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். ஓரளவு உடல்நிலையிலும் சிறு பாதிப்புகள், கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். இருந்தாலும் அப்படி தோன்றுகின்ற பொழுதே நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இன்று மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருப்பது யோகம்தான். கோரிக்கைகள் நிறைவேற கூட இருப்பவர்களினுடைய உதவி கிடைக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அவர்கள் படிப்புக்கோ அல்லது கல்யாணம் சம்பந்தமாகவோ அயல்நாடு சென்று மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்றோ நீங்கள் நினைத்து முயற்சி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்றைக்கோ கொடுத்த தொகை கூட இன்று பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்துக் கொள்ள வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடலாம். என்றைக்கும் நீங்கள் நினைத்த சில காரியங்களில் இதுவரை நடைபெறவில்லையே என்ற காரியங்களில் ஒன்றிரண்டாவது இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். கன்னிராசினியர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கவலைகள் தீரும் நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். அது மட்டுமல்ல, நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்களுடைய கூட்டு முயற்சி வெற்றி பெறும். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து மனமாற்றம் ஏற்படுகின்ற நாள். மக்கள் செல்வங்களால் உதிரி வருமானங்கள் வரலாம். உங்களுடைய ராஜநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானம். எனவே வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் ஸ்தானம் என்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில். 2 என்பது வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணபலம் நன்றாக இருக்கிறது. இதை செய்வோமா அது செய்வோமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். 4 கிரகங்கள் கூட்டுக்குறை யோகமாக இருப்பதனாலே உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு. லாபம் பல மடங்காக பெருகும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பப் போகின்றது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி உண்டு. பழைய தொழிலை அப்படியே பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது அயல்நாடு செல்வோமா என்றெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். மகிழ்ச்சி அதிகரித்து மனக்கவலைகள் தீரும். உற்ற நண்பர்கள் உறுதுணையாக இருந்து நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். ராசியிலேயே சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். திடீரென உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூட வரலாம். மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மகராசினியர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அஷ்டமத்தில் கேது இருந்தால் அலைச்சல் இருக்கும், ஆதாயம் இருக்காது. குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல்கள் கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 2இல் சனி இருப்பதனாலே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். அப்படி கைகூடுவதற்கு இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகையை வணங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் ராகுவோடு இருந்தால் மனக்கவலை அதிகரிக்கும். மனதில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. யாரிடமேனும் எந்த பொறுப்பையும் கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். மேலிடத்தில் கூட உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. மிக மிக கவனம் தேவை. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள், அற்புதமான நாள். நீங்கள் கேட்ட சலுகைகளை உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வழங்குகின்ற நாள். அது மட்டுமல்ல, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். 10ஆம் இடத்தை கூறு பார்ப்பதனாலே பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை நாம் வேலைக்கே செல்லலாமா என்றெல்லாம் குழப்பத்திருந்த உங்களுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து நம்மை கூப்பிடுவார்களா என்று நீங்கள் முயற்சித்திருந்தால் அந்த முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கப் போகின்றது. தாய் வழி ஆதரவும் உண்டு. இடம் வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.